மைதா மாவு, கோதுமை மாவு இது எதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியான கேக் செய்யலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1/4 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து மறுபடியும் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிருங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக வாசனைக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் கேக் பேட்டரை சேர்த்து நல்லா டேப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துருங்க. ஆறுனதும் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஈவினிங்கில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.